ஆல் ஹாப்பி சண்டே. இது ஒரு சண்டே விலாக் தான். சண்டேனாலே கண்டிப்பாக நீயா ஷோ பார்க்கணுன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து மைண்ட் செட் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸாக வர டாபிக்ஸ் எல்லாமே ரொம்பவே ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங். உங்களோட தாட் என்னென்னு கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்ல தான் நான் கொஞ்சம் நான் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னென்னா ரீசெண்ட் டேஸாக என்னை நேரில் பார்க்குற எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, டல்லாக இருக்க, ஏன் டல்லாக இருக்க, ஏன் டயர்டாக இருக்க, என்ன பிரச்சனை, அந்த மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. நான் அன்றைக்கி வெளியில் வரப்போ என்ன மைண்ட் செட்டில் வருவேன்னா, நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருக்கோம், நம்ம கொஞ்சம் க்ளோ ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கில் வருவேன். ஆக்சுவலாக பார்த்தா அந்த ஃபீலிங் வர்றதுக்கு நான் ஒரு 10 ட்ரெஸ்ஸு மாற்றிருப்பேன், 10 ஹேர் ஸ்டைல் மாற்றிருப்பேன், 10 இயரிங்ஸ் மாற்றிருப்பேன். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், வெளியே போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வெளியில் வருவோம். அப்போ நம்மளை பார்த்து டல்லாக இருக்க, டயர்டாக இருக்க, நீ முன்ன மாதிரி இல்லைன்னு கேள்வி அந்த கொஷின்ஸ் நம்மக்கிட்ட வரும்போது எப்படி இருக்குன்னா, நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடுது, செல்ஃப் டவுட் அதிகமாகிடுது. அந்த மாதிரி இம்பேக்ட் எல்லாம் வருது. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி கொஷின்ஸை நியூ மாம்ஸை பார்க்கும்போது அவாய்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோ.